அன்புடையோருக்கு அழகிய வாய்ப்பு, வட்டியிலிருந்து விடுதலை, பழைய நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு வீடு தேடி வந்து வாங்க, புதிய நகைகளை குறைந்த விலையில் தரமாக அன்றைய விலைக்கே வாங்கிட, அடகு நகைகளை மீட்க விற்க 916 ஹால்மார்க் தங்க நகைகளை செய்ய உடனே தொடர்புக்கு ஃபாத்திமா 9677777783 மற்றும் எண் 9361010808. டோர் டெலிவரி இலவசம். நீங்கள் கட்டாயம் சலுகைகளை பெற பீஸ் டிவி அண்ட் அறம் டிவி மன்ஸ் ஃபேம் என்ற 3 பெயர்கள் ஏதாவது ஒன்றை குறிப்பிடுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கொளத்தூர் மணி அவர்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நாத்திகர். அவர் இஸ்லாத்திற்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் அறியாமையின் காரணமாக பழனி பாபா அவர்களை பற்றி கொளத்தூர் மணியினுடைய கருத்து என்பது நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைத்து மக்களும் கொண்டு போய் சேருங்க. இன்ஷா அல்லாஹ் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற வீடியோக்கள் நம்ம தேடி கண்டுபிடிச்ச மக்களுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா கிடைக்கல. இப்போ கிடைக்கிறப்ப நம்ம சேவ் பண்ணி இதை மக்களுக்கு கொடுக்குறோம். அனைவரும் பாருங்கள், பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ். பழனி பாபா என்ற ஓர் ஆளுமை தமிழகத்தின் அரசியலில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்திய தலைவர்களில் ஒருவராக கருதப்படுபவர். தமிழ்நாட்டின் அரசியலில் பார்ப்பன அல்லாதார் இயக்கமும் இஸ்லாமியர்களும் இணைந்து செயல்பட்ட ஓர் காலம் இருந்தது. அதற்கு பின்னால் அந்த உறவு மெல்ல மெல்ல தொய்ந்து போனதாக சொல்லலாம், தேய்ந்து போனதாக சொல்லலாம். தேர்தல் நேரங்களில் கூட்டணியில் சில இடங்களை பெறுவதற்கான ஒரு கூட்டாக மட்டும் இருந்ததே தவிர 60 வரை தொடர்ந்த அந்த உறவாக, ஒரு பிணைப்பாக அந்த உறவு இருக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் அரசியலுக்குள் நுழைந்த பழனி பாபா முதலில் எம்ஜிஆரின் நண்பராக, பிறகு அவருக்கு வேண்டாதவராக, அவருடைய எம்ஜிஆருடனான பிளவை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தின் பரப்புரையாளராக அறியப்பட்டது என்பது அவருடைய முக்கிய வரலாற்று பதிவுகளில் முக்கியமானதல்ல. பின்னர் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களையும் இஸ்லாமியர்களையும் இணைத்து இந்து மதத்தால் இழிவுபடுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டோரையும் இந்து மதத்தின் எதிரிகளாக வலிந்து காட்டப்படுகிற இஸ்லாமியர்களையும் இணைத்து ஒரு பெரும் சக்தியாக திரட்டுவதற்கு அவருடைய பணி மிகவும் முக்கியமானதாக சொல்லலாம். அவர் தன்னுடைய வாழ்ந்த பகுதியின் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தலித்துகளோடு நல்லுறவையும், அவர்களோடு உரையாடுவதையும், அவர்களை தன் வண்டியிலே அழைத்து வந்து தன் வீட்டுக்கு அழைத்து வருவதும் என்ற ஒரு நல்ல பிணைப்பை முதலில் உருவாக்கி எழத் தொடங்கியவர். அதற்கு பின்னால் இந்த 2 சக்திகளோடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக அறிய குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர், நார்மல் ப்ரௌனி, ராகி, சிறுதானிய பிஸ்கட், ஹோம்மேட் சாக்லேட், டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும். ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும். தொடர்புக்கு 7305418115 வாட்ஸ்அப் மட்டும். மக்களும் இணைந்தால் இன்னும் பெரும் சக்தியாக உருவெடுக்க முடியும். அரசியல் சக்தியாக, உரிமையை மீட்கிற ஒரு இணைப்பாக உருவாக முடியும் என்று கருதித்தான் தன்னை பாட்டாளி மக்கள் கட்சியோடு பின்னர் பிணைத்துக் கொள்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இஸ்லாமியர்கள் மத்தியில் பரவியதற்கு அவர் பெரும் காரணமாக இருந்திருக்கிறார். அதற்கு பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சியும் தன்னுடைய கருத்துக்கு முழுமையாக உகந்ததாக இல்லை என்று கண்ட பின்னால், தலைமையோடு சில முரண்பாடுகளை கண்ட பின்னால் விலகி வந்தவர் இஸ்லாத்தில் இருக்கிற அல்லது புகுந்திருக்கிற தேவையற்ற சடங்குகளை
இஸ்லாத்துக்கு எதிரான சடங்குகளை விளக்குவதும் அது குறித்து மக்களிடம் உரையாடுவதும் என்று தன் பணியை தொடங்குகிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு முறை நான் சேலத்தில் அவரை சந்திக்க ஒரு திருமணத்தில் திராவிடர் கழகத்துக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்த ஒரு இஸ்லாமியருடைய மகனின் திருமணம். அந்த மணவிழாவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். நாங்களும் சென்றிருந்தோம். அப்போது முற்றுமுழுதாக அந்த மணவிழாவின் அவர் இருந்த காலம் முழுதும் எங்களோடு தான் அமர்ந்து கொண்டு உரையாடி கொண்டிருந்தார். அப்போது மணவிழாவில் வாழ்த்துரை வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்ட போது கூட அதில் சொன்னார், இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் வரதட்சணை வாங்குவது, பெண் வீட்டாரிடமிருந்து வரதட்சணை வாங்குவது எவ்வளவு கேவலமானது என்பதை கடுமையான சொற்களால் அதை சொன்னார். அது குர்ஆனிலும் அது குறித்து விளக்கப்பட்டிருப்பதை எடுத்து சொல்லிவிட்டு அப்போது சொன்னார், இந்த மணமகனும் வரதட்சணை வாங்கியிருப்பார் என்றுதான் கருதுகிறேன் என்று சொன்னார். அவ்வளவு கடுமையான சொற்களால் வரதட்சணை அவங்களை விமர்சித்து விட்டு தன்னை அழைத்த மணவீட்டாருக்கு அவர்களும் அந்த கருத்துக்கு எதிரானவர்களாக இருப்பார்களேயானால் அவர்களை கண்டிக்கிற உரிமை தனக்கு உண்டு என்பதையும் கண்டிக்கிற மனப்பான்மை உள்ளவர்தான் என்பதையும் அந்த துணிவு பெற்ற தலைவராக அன்று நான் பார்த்தேன். அதற்கு பின்னால் அரசியல் அரங்குகளில் மனித உரிமைக்கு எதிரான செயல்கள் நடக்கிற போதெல்லாம் தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொண்டு அந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக காவல்துறை அத்துமீறலோ அரசின் அத்துமீறல்களுக்கோ நடந்த பல்வேறு கண்டன நிகழ்வுகளில் அவர் பங்கேற்றதன் வழியாக தன்னை மனித உரிமை போராளியாகவும் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவர் ஆவார். அவருடைய அப்படிப்பட்ட ஆளுமையின் நினைவுகளை நான் மனதில் ஏந்தி அவருக்கு என்னுடைய புகழ் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வட இந்தியாவில் இஸ்லாமியர்களும் பிற சமூகத்தினரும் வெவ்வேறானவர்கள், இணையவே முடியாதவர்கள் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைமைக்கு மாறாக தமிழ்நாட்டில் மிக நீண்ட நெடிய காலம் இருவரும் உறவு கொண்ட சமுதாயமாக ஒரு மனித குலத்தின் இருவேறு கிளைகளாக மட்டுமே கருதி கொண்டு நல்லுறவை பேணி வந்த நிலைமையை மீண்டும் உயிர்ப்பித்ததிலும் புதுப்பித்ததிலும் அரசியலின் மைய நீரோட்டத்தில் இஸ்லாமியருடைய பங்கினை மீண்டும் தொடங்கி வைத்ததிலும் ஒரு குறிப்பிடத்தக்க பணியை ஆற்றியவர், பங்கை செலுத்தியவர் என்ற பெருமை இவருக்குண்டு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.